எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஷின் தான். முருகருக்கு 48 நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு டீட்டெயில்டாக சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு 0.1% அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப் அப்படியே கொண்டு போயிடலாம். எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் லைஃப்பில். நமக்கு காசு பிரச்சனையாக இருக்கும், வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீங்கள் இந்த விரதம் இருந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை இந்த 48 நாளுக்குள்ளே முடிகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி பூஜை பண்ணேன்றது தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரொம்பவே நீங்கள் மெனக்கெடணும்னு அவசியமே இல்லைங்க. 48 டேஸு நான்வெஜ்ஜை மட்டும் முருகருக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் அந்த டேஸ்ட்டு பார்க்க கூட தொட்டுறாதீங்க. நீங்கள் அவங்களே டேஸ்ட் பார்க்க வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சமைச்சு கொடுக்குறதெல்லாம் கொடுங்க. ஏன்னா அது ஒரு இஷ்யூ ஆகிடு, பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? அதனால் நான்வெஜ் வீட்டில் கேட்குறவங்களுக்கு செஞ்சு தாராளமாக கொடுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் ஒரு 48 நாள் முழுசாக முருகரை நினச்சி நீங்கள் விரதம் இருங்க. 3 நேரமும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காலையில், மதியம், சாயந்தரம்னு நீங்கள் 3 நேரமும் சாப்பிட்டுக்கலாம். விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையோ இல்லை சாயந்தரமோ. உங்களால் 2 நேரமும் விளக்கேற்ற முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. 2 நேரமும் நீங்கள் காலையில் குளித்த உடனே போய் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்ருங்க. ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் சாமி கும்பிட்ருங்க. முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இந்த 48 நாளும் மறக்காமல் விடாமல், ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேல்மாறல் படிங்க. வேல்மாறலை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து ஒரு 48 நாள் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா, உங்களோட பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைகள் அந்த 48 நாளுக்குள்ளேயே சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த 48 நாள் எப்படி இருக்கும் தெரியும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஐயோ இது வேண்டவே வேண்டாம் சாமி, எனக்கு தேவையே இல்லைன்ற அளவுக்கு உங்களை சோதிப்பார். பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் எது நடக்கக்கூடாது, இந்த பிரச்சனை முடியணும்னு நினச்சி நீங்கள் வேண்டுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு சொல்யூஷன் வேணும்னா ஒரு பிரச்சனை பெருசாகி தான் அதோடைய சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது வெளியே போகிற சிச்சுவேஷன் வந்தால் கூட பரவாயில்ல, இல்லை உங்களுக்கே ரொம்ப டல்லாக இருக்குது, டயர்டாகுது, இன்றைக்கி விளக்கேற்ற முடியல அப்படின்னா கூட சாமி கூட நீங்கள் கும்பிட வேண்டாம். வேல்மாறல் புக் எடுத்துக்கோங்க. கையில் வேல் இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. வேல்மாறல் புக் எடுத்துகிட்டு எந்த நேரம்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேல்மாறல் புக் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதை மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன்லேயே நோட்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் டே 1 டே 2ன்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறந்துடுவீங்கள்ல, இன்றைக்கி படித்தோமா அன்றைக்கி படித்தோமான்னு. ஆனால் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து படிக்கணும். நேற்று படிக்கலை, நான் நாளைக்கு படிச்சுக்கவானா அது கவுண்டில் சேராது. 48 நாள்னால் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு 48 நாள் கண்டிப்பாக நம்ம இதை படிக்கணும்னு. இன்னொன்று பீரியட்ஸ் ஆகிட்டால் மட்டும் அந்த 3 டேஸை மட்டும் கவுண்ட்லேருந்து எடுத்துருங்க. இப்போ ஒரு 20 நாள் பண்ணிட்டீங்க, 21வது நாள் பண்ணும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 21, 22, 23 இல்லை சில நேருக்கு 5ன்னு கூட வச்சுக்கோங்களேன். 24, 25 இந்த 5 டேஸை விட்டுட்டு 26ஆம் தேதி உங்களுக்கு 22வது நாள் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிரும். உங்களுக்கு இதுதான் உங்களுடைய பாதை அப்படின்றதும் தெரிய வந்துடும். முருகர் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. இப்போ நம்ம 6 நாள் 7 நாள் கந்தசஷ்டி விரதம் இருப்போம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிடணும், இல்லை ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதில் அப்படி கிடையாது. அதே மாதிரி செருப்பு போடக்கூடாதா, இல்லை பெட்டில் படுக்கக்கூடாதா, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கக்கூடாதான்னு நிறைய டவுட்ஸ். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதான் சொல்கிறேங்களே, நீங்கள் நான்வெஜ்ஜை மட்டும்தான் அவாய்ட் பண்ணிக்கணும். 48 நாளும் தொடர்ந்து வேல்மாறல் படிக்கணும். உங்களால் விளக்கு கூட ஏற்ற முடியாட்டி போட்டுங்க. அந்த வேல்மாறல் புக் எடுத்து அன்றைக்கி இங்கே படிச்சிடணும், கவுண்டில் ஏற்றினோம், இன்றைக்கி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த வேல்மாறல் படிக்கும்போது உங்கள் சிந்தனை முழுசாக அந்த புக்கில் தான் இருக்கணும், அந்த வார்த்தைகளில் தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னா வேல்மாறல் நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க. தேசமங்கையரசி அம்மா அவங்க வாயாலேயே அவங்க வாய்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க வேல்மாறல். அதை கூட நீங்கள் கேட்டுக்கலாம், காதார கேட்டுக்கலாம். டெய்லி ஒரு நேரம் படிச்சிருங்க.
வேல்மாறல் தான் படிக்கணுமா, வேறு புக்ஸ் படிக்கக்கூடாதுன்னா உங்கள் விருப்பம். நீங்கள் எதுனாலும் படிக்கலாம். ஆனால் 48 நாள் கவுண்ட் விடாமல் படிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க. வெற்றிலை தீபம் ஏற்றணுமா? செவ்வாய்க்கிழமை இடையில செவ்வாய்க்கிழமை வரும் இல்லையா, அந்த 48 நாளுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் விரதம் இருப்பீங்க. செவ்வாய்க்கு நான் விரதம் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி விளக்கு வந்து 2 நேரம் ஏற்றணுமானா உங்கள் விருப்பம். நீங்கள் டெய்லி எப்படி விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் தான் ஏற்றணுமா, நெய்யில் தான் ஏற்றணுமானா எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. இன்றைக்கி பூ இல்லை, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பூ இல்லாமல் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு. அதாவது வாடின பூவில் தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது. இப்போ நேற்று வச்ச பூவை அடுத்த நாள் வச்சுக்கிட்டு நம்ம ஏற்றக்கூடாதே தவிர, பூவே இல்லாமல் கூட நீங்கள் விளக்கேற்றலாம். கடவுளுக்கு தெரியுங்க நம்மகிட்ட என்ன இருக்குது இல்லை அப்படின்றது. அதனால் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் இது வேணும் அது வேணும் கடவுளே அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு எது சரியாக இருக்கும், எனக்கு எது சரியான பாதைன்னு எனக்கு வழிகாட்டு முருகா அப்படின்னு சொல்லி கேளுங்க. என் கூடயே இருந்து என்னை வழிநடத்து முருகா, சரியான பாதையில் என்னை கொண்டு போ, அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. முருகர் என் கூட இருக்கணும்னு நீங்கள் கேளுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியே கொடுப்பாருங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக எனக்கு நடந்த உண்மை. அவர் வந்து எனக்கு வேல் ரூபத்தில் வந்தது, நிறைய விதத்தில் அவர் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக அவரை வந்து நம்பிடுங்க. முழுசாக நம்பி நீ தான் என் வாழ்க்கையை வழி நடத்தணும் முருகா அப்படின்னு நினச்சி இந்த விரதம் இருங்க. வேல்மாறல் படிக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களோட முருகர் இருப்பார். நீங்கள் வேல்மாறல் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 48 நாள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இது வந்து நீங்களாக எடுத்த முடிவு இல்லை, முருகர் உங்களுக்கு கொடுத்த முடிவு. நீ எடு அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த முடிவு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 48 நாள் விரதம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் தொடர்ந்து இருந்தால் தான் அவங்களுக்கு அது தெரியும். இப்போ சப்போஸ் நீங்கள் இடையில பண்ண முடியாமல் விட்டுட்டிங்கன்னா திரும்ப கவுண்ட் டே 1லேருந்து எடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அசால்ட்டாவோ இல்லை விளையாட்டுத்தனமாவோ நினச்சிட்டு இதை பண்ணாதீங்க. நம்பிக்கை இல்லாமலேயும் இதை பண்ணாதீங்க. முழுசாக நம்புங்க. டே 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 48 டேஸ்க்குள்ளே எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். முருகர் நடத்தி கொடுப்பாரு. நான் இதை செய்கிறேன், முருகருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. எல்லாருக்குமே வந்து இந்த 48 நாளுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை கொடுப்பேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் கூட பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு விதமான பூஜைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை நான் மறந்தே போய்ட்டு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அபிஷேகம் டெய்லி பண்ணணுமா, இல்லை வந்து என்கிட்ட சிலை இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. சிலை இல்லாட்டியும் பரவாயில்ல, வேல் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம். வெறும் ஃபோட்டோ இருந்தால் போதுங்க. நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.